ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் விவோ மொபைலில் உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபியூச்சரை எப்படி எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் விவோ மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் மொபைலில் இருக்கிற ஹோம் ஸ்க்ரீனில் 2 அப்ளிகேஷனில் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய மொபைலில் ஆல்ரெடி ஒரு 4 அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்றை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாப்ல இருந்து ஸ்வைப் பண்றேன். நோட்டிபிகேஷன் பேனல் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றேன். எனேபிள் பண்ணோன்னே நான் ஓப்பன் பண்ண இந்த யூடியூப் வந்து ஒரு பகுதி டாப் போர்ஷன் மட்டும் கவர் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற செகண்ட் போர்ஷனுக்கு வந்து இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதில் இருக்கிற வாட்ஸ்அப்புங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ செகண்ட் பார்ட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சைமல்டேனியஸாக நம்ம யூடியூப்பும் வாட்ஸ்அப்பும் ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த ஃபியூச்சரை நான் இப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சேம் மேலே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஸ்வைப் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், உங்களுக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.